ஃப்ரெண்ட்ஸ், பரி ஆர்கானிக் கார்டன்லேருந்து பேசுகிறேன். எல்லோரும் சுகமா, நானும் இங்கு நலமே. இன்னைக்கு நான் என் மாடி தோட்டத்தில் நைட்டில் வந்திருக்கேன். மேலே என்னுடைய ஒரு ட்ராகன் செடியில் இன்றைக்கி நிறைய பூங்க பூத்துருக்குங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதுதான் ஒரு வீடியோ எடுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு நான் மேலே வந்திருக்கேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ பூக்கள் ஒரே செடியில் பூத்துருக்குன்னா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுதான் உங்களுக்கும் காமிக்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். இங்கே பாருங்கள், அங்கே 2 இருக்குது, இங்கே 2, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய பூ. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி ஒரே செடியில் இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கிறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல. அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு வந்தேன். அங்கேயே இருக்குது, இந்த சைடும் பூ. இந்த செடியிலேயே ஒரு பூ பூத்துருக்கு. அப்புறம் அந்த செடியிலேயே இருக்குது ஒரு 2 பூ. இங்கேயும் பாருங்கள், இந்த செடியிலேயே 2 பூ பூத்துருக்கு. இங்கே ஒன்று இருக்குது, அந்த பின்னாடி ஒன்று இருக்குது, அந்த பக்கமும் மேலெல்லாம் இருக்குங்க. அது காட்ட முடியல. இது ஒரே ஒரு நைட்டுக்கு தாங்க இது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் மார்னிங்கில் இது க்ளோஸ் ஆகிடும். இந்த ஒரு நைட்டுக்கு தாங்க நம்ம இந்த அழகை நம்ம பார்த்து ரசிக்கலாம். இந்த இது சொல்ல முடியாத, அது வீடியோ எடுத்து பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும். அதனால் இது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். மார்னிங் நான் உங்களுக்கு இந்த செடியை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், என்னுடைய ட்ராகன் ஃப்ரூட் செடி தெரியுதா? இந்த வாட்டி என்னுடைய ட்ராகன் ஃப்ரூட் செடியில் நிறைய பம்பர் ஃப்ரூட்டிங் நடந்துகிட்ருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடியும் எத்தனையோ வாட்டி நான் உங்களுக்கு செடியை காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். நேற்று நைட்டு நான் உங்களுக்காகவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அது பார்க்குறதுக்கு. நைட்டு ஒரே செடியில் அவ்வளோ ப்ளூமாக இருந்துச்சு ஃப்ளவர்ஸு. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் நிறைய இருக்குது பாருங்கள். ஒரே கிளையில் பாருங்கள், ஒரே கிளையில் 2, 2, 3, 3 எல்லாம் வந்திருக்கு. இந்த பாருங்கள், ஒரே கிளையில் 2 பூ பூத்துருக்கு, 2 காய் வச்சுருக்கு. இது எதுக்கு நான் நைட்டு எடுத்தேன்னா, ஒரே நைட்டில் நைட்டு மட்டும் பூக்கும். இது காலையில் இந்த மாதிரி சன் வந்ததுமே இது அவ்வளோதாங்க, ஒரே நாளில் பூத்து முடிக்கும் இது. அதனால தான் நைட்டு நான் எடுத்தேன் உங்களுக்காக. ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. இப்போ பகலில் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ பூக்கள் வந்திருக்கு. நம்ம இவ்வளோ பழங்களும் வைக்கணுமா, இல்லை எல்லாத்தையும் பாதி வச்சு பாதி எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது பழத்தை பிச்சு போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஆனால் அது இயற்கையாகவே பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ ஆயிட்டாலே இது வராது. இது தானாக உதிர்ந்துடும். இது பார்த்திங்களா, இந்த மாதிரி காஞ்சிரும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் ஃப்ளவர் தானாகவே இது பழுத்துடுச்சு. இதுவும் எல்லோ ஆகிடுச்சு, இதுவும் வராது. இதை ஈஸியாக க்ரோ பண்ணலாங்க. நான் முதல்ல கூட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது ஈஸியாக கட்டிங்ஸில் க்ரோ பண்ணலாம், சீட்லேயும் க்ரோ பண்ணலாம். ஆனால்
சீடு வந்து ரொம்ப நாளாகும், ரொம்ப வருஷமாகும். அது சீடில் க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாக வளரும். ஆனால் நீங்கள் கட்டிங்ஸில் வந்து ஒரு மெச்சூர் கட்டிங் எடுத்து நீங்கள் வச்சிங்கனால ரொம்ப நல்லா சீக்கிரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் 18 இன்ச் பாட்லேயே வைக்கலாங்க, 20 இன்ச் பாட்லேயே வைக்கலாம், 24 இன்ச் பாட்லேயே வைக்கலாம். இங்கே பாருங்கள், இது 18 இன்ச் பாட். இதில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இதுலேயே வந்து க்ரோ ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இது 20 இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன். இந்த 20 இன்ச் பாட்லேயும் பாருங்கள் நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. அப்புறம் இது 24 இன்ச் பாட்டு, இதுலேயும் பாருங்களேன் எவ்வளோ வந்து இதுலேயும் வந்திருக்கு. இது இன்றைக்கி வந்து ப்ளூம் பண்ணுற ஃப்ளவர். இன்றைக்கி இதில் ப்ளூம் ஆகும் இந்த பூவு. இதுவும் பாருங்கள் இன்றைக்கி வர வேண்டிய பூ. இன்றைக்கி இது வந்து நைட்டில் வந்து ப்ளூம் ஆகிடும். இங்கேயும் பாருங்கள் நியூவாக இதுவும் வந்து பட்ஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் இதில் காய் வந்திருக்கு. அதே மாதிரி அங்கெல்லாம் மேலெல்லாம் கூட இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரே வந்து பிரான்ச்சில் வந்து 3 வந்திருக்கு. 3மே நல்லா தான் இருக்குது, எதுவும் ஒன்று கூட காயலை. இங்கே பாருங்கள் என்னுடைய செடி வந்து பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம வந்து சொல்லுவோம் காட்டுக்கு ராஜா யாருன்னு சொன்னால் சிங்கம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்னுடைய மாடி தோட்டத்துக்கு எல்லா ஃப்ரூட்டுடைய ராஜான்னு யாருன்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து என்னுடைய ட்ராகன் ஃப்ரூட்டு தாங்க. இந்த வாட்டி வந்து இந்த வருஷம் எனக்கு நானும் ஒரு 5 வருஷமாக வளர்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் மதர் பிளான்ட்லாம் நான் காட்டியிருப்பேன். என் ஒவ்வொரு செடியிலே ஒரு 4-5 ஃப்ரூட்டு அந்த மாதிரி எனக்கு 2-3 இயர்ஸாக கிடச்சிது. லாஸ்ட் இயரும் எனக்கு வந்து நிறைய ஒரு 10-15 கிட்ட நான் வந்து எடுத்திருக்கேன். ஆனால் இது வரைக்கும் வந்து நான் வந்து ஒரு 30 to 35 ஃப்ரூட்ஸ் வரைக்கும் நான் பேர் பண்ணிட்டேன். இப்போ கூட பாருங்கள் எப்படியும் ஒரு 25 கிட்ட இருக்குங்க இது. அதில் வந்து நான் ஒரு 10 வச்சேன்னா அதுக்கு வந்து அந்த 10ம் பெரிய சைஸில் ஆகும். எனக்கு சின்னதாக வந்தாலும் பரவாயில்லன்னு நான் எல்லா ஃப்ரூட்டையுமே வந்து நான் விட்டுருக்கேன். பார்க்கலாம் எது எது ட்ராப் ஆகுது, எது எது வந்து எனக்கு ஃப்ரூட்ஸ் ஆகுது. நான் உங்களுக்கு அது பெருசாகிற வரைக்கும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோலலாம் காட்டிகிட்டு தான் இருப்பேன். பார்க்கலாம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து இதுவாகுதுன்னு. இன்றைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் ப்ளூம் ஆக போகுது. இன்றைக்கும் அங்கே 1, இங்கே 2, அங்கேயும் 3, 4, 5, இங்கே இதுலேயும் 5 ஃப்ரூட்ஸ், 5 ஃப்ளவருக்கு மேலே ப்ளூம் ஆக போகுது. நீங்கள் வந்து ஒரு செடி வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு தொட்டியில் ஒரு 4 செடி வச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரூட் வர ஆரம்பிச்சிடும். ஃப்ரூட் வந்து மேலேருந்தே உங்களுக்கு பட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஜூலை டு நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு ஒரு 20 இன்ச்சு பாட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு 4 செடி வைக்கலாம். இது வந்து 24 இன்ச்சு பாட்டு. இதில் பாருங்கள் நான் ஒரு 6 செடி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வந்து பாருங்கள், கொஞ்சம் எப்பயுமே நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வச்சாதான் வந்து இது எப்பயுமே சாயாது. எந்த காற்று அடித்தாலும் எந்த புயல் வந்தாலும் அது பாருங்கள் செவுறு ஓரமாக வச்சுட்டா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே மாதிரி தான் இந்த மதர் பிளான்ட்டும். இங்கே பாருங்கள் 5 வருஷமாக நான் வச்சுருக்கேன், இதுவும் ஒன்றுமே ஆகலை. ஆனால் வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து கொஞ்சம் சாஞ்சி இருக்குது. நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால வெயிட் வந்து அதிகமாகிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் வந்து சாஞ்சிகிட்ருக்கு அது. ஏன்னா இது வந்து நான் ஃப்ரேம் ஒர்க் பண்ணலை. ஃப்ரேம் ஒர்க் பண்ணாதனால அந்த பேம்பு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் 4 பக்கமும். நடுவுலையும் ஸ்ட்ராங்காக கொடுக்கல. அதனால் வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கமாக சாஞ்சிடுச்சு. நான் வந்து இது வந்து ரீபாட் பண்ணலான்னு பார்த்தா இந்த வாட்டி வந்து இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. நான் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். நவம்பர் இதனுடைய ஃப்ரூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நான் டிசம்பரில் இதை வந்து ரீபாட் பண்ணுவேன். அதுவும் பண்ணும் போதும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாட்டிங் மிக்ஸ்லாம் போடுறேன்னு அப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த செடிக்கு வந்து இப்போ இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்திருக்குன்னா, இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்திருக்குன்னா, நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்த பிறகு வந்து நீங்கள் காம்போஸ்ட் கொடுக்கலாம். 20 இன்ச்சு பாட்டாக இருந்தால் 2 கையளவு கவுடங் இல்லைன்னா வெர்மி எதனா ஒன்று கொடுக்கலாம் நீங்கள். அதே 24 இன்ச்சு பாட்டாக இருந்தால் 3லேருந்து 4 கையளவு வந்து நீங்கள் அதே வெர்மி இல்லைன்னா கவுடங்கு நீங்கள் கொடுத்துக்கலாம்.
15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து நல்ல வெயிலில் தாங்க வச்சுருக்கேன் நான். நீங்களே பார்க்கலாம், இந்த வந்து மாடி வந்து ஃபுல்லாக ஓப்பன் டெரஸு. இந்த பக்கம் இருக்கிற இந்த செடிங்களுக்கெல்லாம் வந்து வெயில் வந்து மதியானத்துக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா வந்து இங்கே வந்து தண்ணி டேங்க் இருக்கிறதுனால இந்த நிழல் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த செடிக்கு மதியானத்துக்கு அப்புறம் தான் வெயிலெலாம் இங்கே வரும். ஆனால் இந்த செடிக்கு வந்து வெயில் வந்து ஃபுல்லாக இங்கே நான் வச்சுருக்கிற இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெயில் இதுக்கு படுவோங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மழையும் நல்லா பெஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் இடியுடன் மழை பெஞ்சிருக்கு. இதுக்கு வந்து இந்த மாதம் நான் வந்து என்ன காம்போஸ்ட் கொடுத்துருக்கேன்னா கிச்சன் வேஸ்ட் காம்போஸ்ட் கொடுத்துருக்கேங்க. அது கூட வந்து ஒரு கையளவு வந்து நீம் கேக் பவுட்ரு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து மஸ்டர்ட் கேக் பவுட்ரு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த ராக் பாஸ்பேட் கொடுத்துருக்கேங்க. ஏன்னா நான் போன் மீன் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் ராக் பாஸ்பேட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுதாங்க இந்த ரிசல்ட்டு நீங்கள் பார்க்குறது. உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.